அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஏக்கர் பரப்பளவு கொண்டதான விவசாய நிலம். இங்கே ஆல்ரெடி மரப்பயிர்கள் தான் சாகுபடி பண்ணியிருக்காங்க. ஆயில் இன்ஜின் கம்ப்ரஸர் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா ஈபியில் பணம் கட்டுற பெய்டு சர்வீஸ் வச்சுருந்து அந்த கம்ப்ரஸரை ரன் பண்ணாங்க. கம்ப்ரஸர் மோட்ரு மூலமாக தண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதிக கரண்ட் பில் வந்தபடியால் இப்போ சோலாருக்கு மாறியிருக்காங்க. சோலாரை பொறுத்தளவுக்கு அவங்க பில்டிங் அமைப்பில் ரூப் டாப்பில் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். ஒரு 3.3 கிலோவாட்டுக்கான சோலார் பேனல் இதில் மவுண்ட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல டோட்டலாக 580 அடி போர்வெல் ஆழம் இருக்குது. நம்ம ஒரு 500 அடி மோட்டார் வச்சு கொடுத்து ஒரு 3 HP சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணியிருக்கோம். இடிதாங்கி போஸ்ட்டு, எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே எங்களோட ப்ராஜெக்டில் இருக்கிற வகையில் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வாட்டர் டெலிவரி பார்த்திங்கன்னா ஒரு 1.25 இன்ச்சுக்கான வாட்டர் டெலிவரி நல்ல அவுட்புட் இருக்கிற வகையில் இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறோம். பொதுவாக போர்வெல் ஆழத்தில் நமக்கு என்னென்ன பாயிண்டில் தண்ணி கிடச்சிது, போரோட ஆவரேஜ் வாட்டர் லெவல் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து ஒரு ஹெச்பியோட அவுட்புட்டு 100% வேலை செய்யும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தண்ணி வாட்டர் நீர்மட்டம் போரில் நல்லாவே இருக்குது. இங்கே ரூப் டாப்பில் ஒரு டேங்க் அமைப்பு ஒன்று இருக்குது. இந்த டேங்கில் கொண்டு ஃபில் பண்ணுற பர்பஸாக தான் இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கோம். நம்ம பேனல் போட்டிருக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த டேங்கில் கொண்டு இங்கேருந்து தண்ணி ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொண்டு கொடுக்குற மாதிரியான ப்ராஜெக்ட்டு. இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா தென்காசி மாவட்டத்தில் காவூர், தெற்கு மடத்தூர், அதுக்கு அருகாமையில் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் அப்படின்றதான சின்ன கிராமத்தில் தான் அந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த போர்வெல் பாயிண்ட் இருக்கிற இடத்துல இருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 120 அடி தூரம் அந்த பில்டிங் இருக்கிற இடம் இருக்குது. ஸோ இங்கேருந்து ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே இருக்கிற ரூப்டாப் அந்த 10-12 அடி உயரம் இருக்கிற அந்த ரூமுக்கு மேலே இருக்கிற அந்த சம்பில் கொண்டு இந்த தண்ணி கொடுக்குற மாதிரியான ஒரு 3 HP சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டை தென்காசி மாவட்டத்தில் கம்ப்ளீட் செட்டப்பாக பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த போருக்குள்ளே இருக்கிற பைப்பு, கயிறு, கேபிள், மோட்டார் கண்ட்ரோலர்லேருந்து எல்லாமே ஒரு ஃபுல் இன்ஸ்டாலேஷனாகவே நம்ம இந்த இடத்துல பயன்படுத்தி இந்த ப்ராஜெக்டை பண்ணி கொடுத்துருக்கோம். விவசாய இடத்துல எங்களோட சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் எங்களோட மோட்டார் 3 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோடு பண்ணி கொடுக்குறோம். ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சமே போதும், அதிக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய மோனோ கிறிஸ்டல் பேனல் தான் விவசாய இடத்துல பயன்படுத்துகிறோம். இங்கே எடுக்கிறதான டெலிவரி எல்லாமே இங்கே பைப்லைன் பண்ணிட்டாங்க. இங்கேருந்து ட்ராவல் பண்ணி தூரமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி 120 அடி தூரத்தில் எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே டேங்கில் ஃபில் பண்ணுற பர்பஸாக இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்குறோம். இதுபோல் ஒரு சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம், ஒரு நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதமும் கொண்டதுமான வாட்டர் பம்ப் சிஸ்டம் உங்கள் விவசாய இடத்துலையும் அமைக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இந்த வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் குறித்த விவரங்களாக இந்த சைட்டோட வாடிக்கையாளர் சொல்லக்கூடியதான கருத்துக்களை கவனிக்கலாம் வாங்க. தென்காசி மாவட்டம் கடையவண்டியம் காவூர் பகுதியில் வசித்து வருகிறேன். எனக்கு யூடியூப் வீடியோ நிறையா பார்த்துருந்தேன் சோலார் மாட்டணும் அப்படிங்கிற ஐடியாவில். நான் ஆல்ரெடி என்னோடய போரில் 2 HP EB சர்வீஸ் வச்சு மோட்டர் போட்டுக்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் ஒரு 120 தலைமுறை பாய்க்கிறதுக்கு கரண்ட் பில் அதிகமாக வந்துருந்தது. அதான் யூடியூப் வீடியோ இந்த கேடெக் சோலார் சிஸ்டம் பார்க்குறப்போ எனக்கு ஒரு பிரயோஜனமாக தெரிஞ்சது. அவங்களை கான்டாக்ட் பண்ணேன். அவங்க தகவல் சொன்னாங்க. தகவல் சொல்கிறப்போ இந்த அமௌண்ட் சொன்னாங்க. நானும் ரெடி பண்ணி கொடுத்த பர்டிகுலர் நாளைக்கு முடித்து திருப்தியாக பண்ணி கொடுத்தாங்க. அவங்க நம்ம நினச்ச மாதிரி எதிர்பார்த்த தண்ணியும் சப்ளை நல்லா இருக்குது. நல்லா திருப்தியாக பண்ணி கொடுத்தாங்க. 3 inch மோட்ரு போட்டு எனக்கு 1.5 inch அவுட்புட் போட்டு சப்ளை கொடுத்தாங்க. திருப்தியாக இருந்தது. வேலை பார்த்து தொழிலாளர்களும் எல்லாருமே நல்லபடியாக காலையிலே சாயங்காலம் வரைக்கும் அவ்வளோ வேலையை முடித்து சப்ளை பண்ணி கொடுத்து செஞ்சு கொடுத்தா திருப்தியாக இருந்தது. கேடெக் சோலார் கம்பெனி ரொம்ப அருமையான கம்பெனி, நல்ல சிஸ்டமாக இருக்குது. தண்ணி சப்ளை நல்லா இருக்குது. கேடெக் சோலார் ரொம்ப நன்றி.